மாசவடிவா நகரையில் ஒருவன் தமிழ்நாட்டி ஆடா ஊரு சோறு தின்ன சாண்ட குடிச்சு எங்க போய் கடற்கறான்னு தெரியும். பட்டியில வச்சு போட்டு வச்சா பத்தாதுங்க. நான் தொட்டிய தவிடும் புண்ணாக்கு எல்லாம் கலந்து பாரு. அப்பா வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். மந்திரியார வந்தா நம்ம அறியாம இந்த மந்திரியாச்சு என்ன ஆனா ஏதானாலும் ஒரு வார்த்தை கேட்கல. நீ மட்டும் வட்டியில கத்துறான் ஆளே காணும். அப்புறம் ஏதாவது வாயில அப்புறம் அந்த பம்பளை பூச்சி கம்மி இருக்குமா இல்ல ஏதாவது ஒண்ணு உடையதான் நான் பாவத்துல தீட்டு சாமியா பாக்குறேன். பாவத்தை கோய கோயின்னு ஆக்கிட்டு கூடாது. சார் சார் பாவத்தை பாரு. அது உள்ள வந்தாலும் காட்ட முடியும், வெளியே காட்ட முடியும். ஆமா ஆமா அது போனா ஆமா ஏறி போடு. சத்திரிய வயசே சுஸ்தான் சொல்லக்கூடிய பேர்பட்ட ரட்சிகராசம் பொருந்திய தெய்வ சபைக்கு முன்பாக வந்தேனே. வந்த போது என்னுடைய பேர் என்ன? உனக்கு ஏதாவது விளக்கம்? விளக்கமா கூறுட்டாய். அது மட்டும் புரிஞ்சிருக்கு. ஆமா அது மட்டும் இல்லாமல் வீடு நிறைவேற்கின்றது.
எவ்வளவு அழகா இருக்கு நீ ஒண்ணு அழகாக இருக்குது. அப்படி இருக்கு என் கணவர் ஏதோ காரணமாக வரவேற்றிருக்கின்றார் ஓரோடும் சேர்ந்து பார்க்க வேண்டும் ஆமா நம்ம வந்ததாக தெரிவித்துவார் நீ வா ஏ தங்கவே போ 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 வேலை பாரு இவ்வளவு நான் பாத்துக்கிறேன் ஐயா ஐயா கைலாசம் தங்களுடைய தீவிய பொதுவாதங்களுக்கு மல்லிகை முல்லைகை குங்குமம் மந்தாரி வெற்றிவேல் பாரிசாதம் சொல்லக்கூடிய பலவிதமான மலரை கொண்டு வந்து பாலால் கைவி பட்டால் பகுதி அநேக மந்திரி செய்திருக்கின்றன பார்வதா என்னுடைய பாதார விண்ணத்தை ஆதாரமாக இருந்தபடியால் என்ன வர வைத்த காரணம் என்ன அது சொல்ல வேண்டாம் சொல்லணுமா ஆமா அது அதற்காக நான் ஒரு சின்ன கேள்வி கேட்பேன் பதில் சொல்ல வேண்டும். தண்ணி போட்டாடி
உலகத்துல நான் தான் கடவுள். இந்த உலகத்திலே முதல் தெய்வம் உனக்கு தெரியாது. எனக்கும் தெரியும், ஆனா எங்க அண்ணனுக்கும் தெரியும். அது போன போகட்டும். அண்டரண்ட பட்சி என்பது யாரு? அது எனக்கு சொல்லு. அது எங்க அடங்குது அப்படின்னு கேக்குறேன். ஆமா. இந்த அண்டரண்டு பட்டைகள் எல்லாம் எங்க அடங்குது, எந்த குடி இருக்குதுன்னு கேக்குறேன். ஆமா. என்னுடைய அங்கத்திலே ஏன்னு கேட்டா, உலகத்துல படியளக்க பிறந்த நீ ஒவ்வொரு சீவனுக்கும் எங்க அடை அப்படின்பதை விளக்க நான் ஒண்ணு கேட்கிறேன். அதுதான் கேட்டா அது மட்டும் அந்த சந்திராறு சூரிய என்பது யாரு? யாரு அது சொல்லு பாப்பா. சந்திரரு சூரியர் யாரு? ஆமா. அப்படின்னு கேக்குறது. ஆமா. அது சந்திரரு சூரியர் சொல்லுங்க. இந்த சந்திர சூரியர் யார் என்று கேட்டார். உங்க ஒரு நாட்டம் இருக்கிறான். சந்திரன் யார் என்று கேட்டார். என்னுடைய உடையவர் யார் என்று கேட்கிறார். ஆமா ஆமா ஆமா. உடையவர் யார் என்று கேட்டார். ஆமா. நான் இல்லை, என்னுடைய பாதத்தில் அணிந்திருக்கக்கூடிய குரடு 5 என்றால் பாதக்குரடு. பாதக்குரடு. என்னுடைய நான் ஏறக்கூடிய வாகனமாக மாடு. மாடு. ரெண்டாச்சா? ரெண்டு. என்னுடைய காதில் அணிந்திருக்கக்கூடிய 2000 மண்டலம். தோடு. தோடு. அதாவது நாகத்தோடு. ஐயா இருப்போதோ சுடுகாடு. நான் வாசம் செய்வதோ வருவதோ சுடுகாடு. சுடுகாடு. என் தலையில இருப்பது என்ன? சிம்மாடு. என்ன 5 உடையவனும் ஐயா நீங்க இதுக்கு என்ன பஞ்சாயத்து? உங்களுக்குள்ள ஒரு நாளைக்கும் ஒத்துமே இருக்க மாட்டீங்களா? அது தாயாரி முட்டைக்கு பண்ண வேலை கொடுத்துற ஒரு பொம்பளை கூட மரியாதை மாதிரி இருக்கிறாங்க. ஆமா, நீங்க வந்து கடப்பு வடக்கமா அவர்கிட்ட குடும்பம் நடத்துறதுன்னா இப்ப இருக்கிற போகும்போது அவங்க குடும்பம் நடத்திருப்பாங்க. நீ எப்ப பரம கடவுள்கிட்ட சண்டை போட்டு காரியாவும் நீரியாவும் மாரியாவும் குடியாவும் போய் அமர்ந்தியோ அதே போல அவங்க பொண்டாட்டிட்ட பாரு நம்ம ஒரு மீசக்காரர் பொண்டாட்டி
யாரு? அந்த பாவத்தை திட்டி போயிருக்காருங்க. அப்புறம் கீதி நேரம் பார்த்தா நான் யாரு? நீங்க யாரு? வாதிக்காரர். ஆமா நீங்க ஒரு வாதிக்காரர். இது ஒரு வாயாடி இல்ல. ஏய் வாயாடி முன்னாடி அப்படி எங்க பார்த்தாலும் இந்த சண்டை செய்வது, சண்டை பிடிப்பது, அப்புறம் கூடுவது, கொடுப்பது, இதே எங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் உண்டு. அதனால நீ போய் அவரு சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா இருக்காங்கிறாரு. நேற்றைய தனத்திலே கொஞ்சம் நான் என்ன கேட்டேன்? நேற்றைய தனத்திலே பக்தனை அவனுடைய பிள்ளையை சோதித்தினான். அதாவது பேரனாகிய நாரதன் என்னிடம் வந்து தெரிவித்தவுடனே என்ன தெரியுதா? கேளுங்கள், கேளும் தாத்தா, ஒன்னுடைய கைலாயம் கிடையாது, கைலாயம் கிடையாது. அதாவது பூலோகத்து மானிடன், நரமானிடன் அண்ணனோ அவனிடம் தான் கைலாயம். இது கைலாயம் கிடையாது. ஆமா, அப்படி என்று தெரிவித்தவனே எனக்கு கோபமாகத்தானே பிறந்து அதே நான் தான் அவனை நான் சோதிக்க வேண்டும், சோதனை செய்ய வேண்டும். அவனுக்கு ஓர் பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளையை அறுத்து கறி சமைத்து 32 வகையாகத்தானே போட சொல்லுகிறேன். அவனால் போட முடியாது. அவன் விரலை கெட்டுவிடும். என்னுடைய கைலாயமே கீர்த்தி ஆகிவிடும். அப்படி என்று தெரிவித்து இது உன் மேல சத்தியம் அப்படி என்று தெரிவித்து நான் சாமியாராக உருவெடுத்து இந்த அகிலத்தில் உள்ள சாமியாரெல்லாம் என்னுடைய மாகையை மறைத்துவிட்டு நான் ஒருவன் மட்டுமே சென்றேன். அப்படி சென்றவுடனே யாரும் இந்த விருத புண்ணியத்தைக்கு யாரும் வரவில்லை. நான் மட்டும்தான் இருந்தேன். அப்படி இருக்கும் நேரத்தில் என்னை என்று அழைத்தான். அதே தெரியுண்டா நீயோ என்ன யாரா இருந்தாலும் நான் ஒரு கறி வகைதான் சாப்பிடுவேன். நான் தான் சாப்பிடுவேன். எந்த கறியும் சாப்பிட மாட்டேன் கிடையாது. அது 32 வகையாகத்தானே பொறிக்க வேண்டும். அடித்து சமைத்து வைத்தால் உன்னுடைய இடத்தில் நான் வந்து சாப்பிடுவேன். அப்படி என்று தெரிவித்தவுடனே சரிந்து ஏற்றுக்கொண்டு அவனுடைய மகன் ஒரே பிள்ளையாக இருந்தான். அண்ணவனை அறுத்து 32 வகையாகத்தானே படையில் வைத்தவர்கள் அதே செருந்தா அம்மா வெங்காட்டினாங்க. பிள்ளை இல்லாத வீட்டில் கோச்சரம் உண்ண மாட்டேன் அப்படி என்று தெரிவித்து கேளும் சாமி நானும் எங்கே நான் சென்று என்னுடைய மகனை பணிச்சாலையில் இருக்கிறார். நான் என்னால் முடிய வரமாட்டான். நீங்க அவன் உண்மைகள் அப்படி என்று தெரிவித்தவுடனே ஏறமம்மா என்னிடம் பொய் சொல்லக்கூடாது உண்மையை தான் சொல்ல வேண்டும். அப்படி என்று தெரிவித்தேன். அப்படி தெரிவித்தவுடனே சாமி எனக்கு ஒரே பிள்ளை தான் இருந்தது. அந்த அடுத்த இடத்துல போய் பிள்ளை கேட்டா விடுவாங்களா? நான் கறி சமைச்சிருக்கிறேன். என்னால கூப்பிட முடியாது. அவன் வரமாட்டான். எங்களுடைய விரதத்தை தெரிவித்தவுடனே நான் பார்த்தேன். அதே செருகுண்டா அம்மா வெங்காட்டினாங்க. வாயை பாடிய விட்டு தெருவில் நின்று அதே சீராளா என்று 3 முறை மகனாகி சீராவளன் உடனே நான் பார்த்தேன். இந்த 32 விரட்டு வேலை என்னடா இது? ஒரு பாம்பு புடிக்குனே கோவத்துறா. அது புடிச்சு கூப்பிடா வந்து. இந்த மேடு பேசுனீங்க. அப்படி பார்த்தேன். ஒன்றாகத்தானே கூட்டி நான் உயிர் கொடுத்தேன். அப்படி உயிர் கொடுத்த உடனே சீராளா என்று 3 முறை அம்மா என்று ஓடி வந்தார்.
ஓடி வந்தவனே நான் மாகையாட்ட என்னை மறந்திருப்பேன். மாகையாக மறைந்தவனே இவர் பரமேஸ்வரன் தான், வந்தவர் யாரும் கிடையாது. இனிமேல் இந்த உயிரை வைத்திருக்க கூடாது. அப்படி என்று அவனுடைய வாழாயிரத்தை எடுத்து அவன் பிறகு அறுக்க சென்றான். நான் என்னை மறித்து மேலும் தெரிந்தவர்களா உன்னுடைய மனதை நான் சோதனை செய்ய வந்தேன். இந்த பூமி உள்ளவரை ஆகாயம் உள்ளவரை தேவர்கள் எல்லாம் உள்ளதும் உனக்கு கீர்த்தி அளிக்கின்றேன். வருஷா வருஷம் உன்னுடைய சரித்திரம் அழியாமல் படித்து வரம் அளித்திருக்கின்றேன். சரித்திரத்தை நடத்தி கொண்டு வருவதற்கு சாலோக சாருசம் சாமசை என்று சாலோகம் என்று சொல்லக்கூடிய அதேபடியாக வரத்தை அளித்திருக்கின்றேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படி என்று கேட்டேன். அப்படி கேட்டவுடனே சாமி பரமேஸ்வரா என்னுடைய நாடவைக்க மகாராஜனுக்கும் அவரு என்னிடம் ஒண்ணும் கிடையாது. அவர் தான் ஜெகமெல்லாம் கொடுத்தார். பொருள் பொன் பொருள் எல்லாம் கொடுத்தார். அதை வைத்து நான் உன்னுடைய விரத புண்ணியத்தை நான் நிறைவேற்ற வந்தேன். அவருக்கு சேர்த்து 4ஆம் அறிவை கொடுக்க வேண்டும் அப்படி என்று கேட்டார். அப்படி கேட்டவுடனே அதாவது செம்பக வனத்திலே உன்னுடைய காடவர்க்க மகாராஜன் சிங்காதான பூஜை செய்தால் அப்பொழுது நான் 4ஆம் அறிவு மரத்தை அழிக்கிட்டு மஞ்ச வேண்டாம் அப்படி என்று பாருமப்பா இதோ ரதம் வருகிறது உன்னை சொர்க்கம் கொண்டு செல்கிறேன் அப்படி என்று சொர்க்க ரதத்தின் மேல் ஏற்றினேன். அப்படி ரதத்தின் மேல் ஏற்றிய உடனே மகனாகிய விநாயகன் ஓடி வந்து தந்தையை நிறுத்தோம் அப்படி என்று தெரிவித்தான். அப்படி தெரிவித்த உடனே ஏனப்பா வருகிறாய் அப்படி என்று கேட்டான். அதாவது தந்தையே பிள்ளை ஓர் பிள்ளை அறுக்க வேண்டும் என்றால் என்னுடைய தேவியாகிய ஒத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய கோவிலை பொன்னால செய்து வைத்த கோவிலை பொன்னால செய்து வைக்கிறேன். கல்லால செய்து வைத்த கோவிலை அங்கத்தால் செய்து வைக்கிறேன். அப்படி என்று பிரார்த்தனை செய்து வந்தால் அந்த பிரார்த்தனை முடித்து போக சொல்லு, அதன் வரைக்கும் விடமாட்டேன் அப்படி என்று தெரிவித்தான். அதை செருதுண்ட வட்டா இங்கோ என்ன என்னுடைய மகனாகிய விநாயகன் பிரார்த்தனை நிறைவேற்றிதான் அப்படி சொல்லலாம் அப்படி என்று தெரிவித்த உடனே அவன் காடவர்க்க மகாராஜனிடம் சென்று வேண்டிய திரைகள் வாங்கி நான் பிரார்த்தனை நிறைவேற்றி வருகிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டான். அப்படி இருக்கும் நேரத்தில் அவனுக்கு ஒரு தாரங்கிற கர்வம் வந்துவிட்டது. அவன் மனதிற்குள்ளே நினைத்தான், இந்த உலகத்தில் பூலோகத்தில் யாரும் ஒரு குழந்தை யாரும் அறுத்து சமைத்து கொடுத்தது கிடையாது. நாம கொடுத்தது அப்படி என்று அவனுடைய மனதிலே எண்ணம் கொண்டான். அப்படி மனதிலே என்ன கொண்டவரையே பார்த்தேன். அடே செல்லுண்டா நீ பெருமையாகத்தான் நீ நினைக்கிறாய். அதாவது காரைக்காலிலே ஒரு அம்மனானது இருக்குது. ஒரு நாளைக்கு கூலி வேலை செய்து பகவானாகி எனக்கோ அர்ப்பணம் செய்கிறான். அப்படி செய்தான். அந்த அம்மனுடைய பக்தியை வந்து பார் போகலாம் அப்படி என்று தெரிவித்த உடனே இன்றைக்கு அங்கதான் போகணும். அதனால நீ இங்கே நான் போய் செருகொண்ட பக்தனை அழைச்சிட்டு அப்புறம் போறேன். அங்க போயிட்டு வரேன்றீங்க. ரெண்டு வா சரி அப்படியே வருகிறீங்க. சொல்லு அப்படி இருக்க செருகுண்ட பக்தனானவன் அவன் அழைத்தேன் நாடக நடிகர் புதுபாலப்பட்டை சேர்ந்த ஆறுமுக அண்ணார் அவர்கள் இந்த பவனுக்காக உடைக்கப்பட்டது ஒரு ஊரே.
இதெல்லாம் பார்த்து வரணும் நானு மக்களுக்காக சந்தோஷம் வந்தவங்க பணத்தை பத்தி பேசுகிறேன் அவர் குடும்பத்திலே பட்டி பெருகி பால்வானை பொங்கி எந்த குறையும் இல்லாம அழைக்க சிறு சொந்த பக்தன் இருக்கும் நான் உட்காந்து இல்லைன்னா அக்கா கூட அங்கே போய் உட்காந்து Hey!
மந்திரி வாங்க ஐயா, வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். 4 வேதம் 6 சாத்தம் 64 கலிக்கா பள்ளிக்கானம் 96 சத்தம் 108 போதினம் போதினம் 1008 உபதங்கள் சொல்லக்கூடிய பெரிய தேவசபை முன்பாக முன்பாக நான் வந்தேன். வந்தபோது நான் யார்? யாரு? எனக்கு என்ன தெரியுமா? விளக்கமாக கூறுங்கள். நான் இருக்கின்றேன். ஐயா, நாடக மகாராஜனுக்கு முதன்மையாக விலகி வரக்கூடிய செருகொண்ட பக்தர். பிராமணத்திலே பிறந்த பெருதுண்ட பக்தன். செருகொண்ட பக்தர். அதாவது நாடக மகாராஜனுக்கு நாங்கள் பணிவிட வேலை செய்து செய்து கொண்டு வேலை செய்து அருமையாக இருக்கின்றது. ஆஹா. அப்படி இருந்த பொழுது இருந்தபோது அவரிடம் வேண்டிய பொருள்களெல்லாம் சன்மானம் பெற்று சன்மானம் பெற்று வெளியே நேர்த்தியது வெளியே சென்று ஒரு நாளைக்கு 1000 பேர்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 அன்னதானம் கொடுப்பது வழக்கம். அன்னதானம் கொடுத்து வந்த வழக்கம். ஆஹா. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த சிவனுடைய அருளினால் எங்களுக்கோ ஒரு குழந்தை பிறந்தது. ஆஹா. அன்னவனுக்கு சிவனுடைய அருளினால் பிறந்ததால் பிறந்தபடினால் அவனுக்கு சீரால் என்ற நாமத்தை சூட்டி நாமத்தை வைத்து அன்னவனை பள்ளிச்சாலையில் வைத்து வைத்திருந்தோம். அதை அறிந்து சிவபெருமான் என்னை சோதிக்க வேண்டும் என்று ஆஹா. அன்னவன் தன் உருவை மாறி வந்து 1000 பேர்களுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டியது ஏற்றி ஆஹா. அப்படி இந்த தானத்திலே 1000 ஐயோ இன்னைக்கு விரதம் நடக்காத இன்றைய தானே விரதம் நடக்காத போல் தெரிகிறது. என்ன செய்வது என்று நாங்கள் கோவில் குளமாக போய் பார்த்து அரிசி பரிசீலனை பார்த்தோம். அப்போது சிவன் பெருமான் தன் உருவை மாறி சாமியாராக உருவ மாறி தங்களிடம் வந்து ஆனால் சேலம் செலுத்தா நீ வந்து எங்களுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் என்றால் இல்லைக்கறி கொடுத்தால் நான் உன்னிடம் சாப்பிடுவேன் இல்ல நான் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டான். அதுக்கு நான் ஏற்றி அன்னவரிடம் மேலும் சுவாமியார்களே ஆனா எத்தனையோ பதார்த்தத்தை சொல்லியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிள்ளைக்கறி தான் கேட்கின்றாய், நான் பிள்ளைக்கறி தருகிறேன் அப்படி என்று என் மனதிலே எண்ணம் கொண்டு பொறுக்கிறேன் என்று தெரிவித்தேன். அதற்கு அவர் ஏற்று நான் மகனாகிய சீராளனை அரித்து 32 விதமாக கரிபதார்த்தத்தை செய்து அண்ணவரை வாரும் சுவாமி எங்களிடம் வந்து அண்ணன் புசிங்க இந்த விரத புனித்தை நிறைவேற்றுங்கள் அப்படி தெரிவித்தேன். அதற்கு அவர் நான் வருகிறேன் அப்படி என்று வந்தார். ஆனால் என்ன செய்தேன், மகனாகிய சீராளனை அரிக்க போகும்போது வீட்டுக்கு போனால் மனைவியானவர் ஒத்துக்கொள்வாரோ ஒத்துக்கொள்ள மாட்டாரோ என்று அப்படி என்று விநாயகர் பெருமானிடம் அவனால் கேளு விநாயகர் பெருமானே நானோ என் மகனை அறுக்கப் போகிறேன், அப்படி அறுத்தால் என் மனைவியானவர் ஒத்துக்கொள்ள வேண்டும், அப்படி ஒத்துக்கொண்டால் உனக்கு வந்து கல்லால வைத்த கோயிலை பொன்னால கட்டி மண்ணால கட்டி வைத்த கோயிலை தங்கத்தால கட்டி வைக்கிறேன் அப்படி என்று ஒரு வேண்டுதல் பண்ணி வீட்டுக்கு வந்து அப்படி வீட்டுக்கு வரும் பொழுது மனைவியானவள் ஒரு மனமும் என் மனமும் ஒரு மனதாக ஒத்துக்கொண்டு அப்படி இருக்கும் மகனாகிய சீரானை அழைத்து 32 விதமான கறிகளை செய்து அண்ணவனுக்கு போதம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்த போது தாய்மார் அழைத்து வந்தோம். ஆனால் அவர் என்ன தெரிவித்தார், ஆனால் கேளும் செலுத்துண்டா நீ வந்து கறி சமைத்து விட்டாய், அது போதாது, ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை வேணும். பிள்ளை வீட்டுல சாப்பிட்டா அது வந்து அது ஒரு புழுங்க சாமல் விட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தெரிவித்தார். ஆனால் கேளுங்கள் சுவாமி, நீ பிள்ளைகள் கேட்கின்றாயே, என் பிள்ளையே இங்கு இல்லை,
பள்ளிச்சாலையில் இருக்கிறார். அப்படின்னு தெரிவித்து ஆஹா. அதுக்கு அவர் என்ன செய்தார்? என்ன? நீயோ சூது மாறாட்டமாக செய்தார். செய்கிறாய். நீ மனதில் இருக்கிற பொய்யே. நீ உண்மை சொல்லல சொல்லவில்லை. அப்படின்னு தெரிவித்தார். ஆஹா. ஆனால் கேளும் சுவாமி, சுவாமி. என் மனதிலே நினைத்தேன். ஆ. ஆனால் கேளும் பகவானே, பகவானே. அப்ப மகனே அடித்து கரிசம் ஆமா. இந்த சாங்காரானவர் ஆ. கவிதான் கேட்டார். ஆமா. அதுக்கு நம் மகனை அடித்து கரிசம் சமைத்து விட்டோம். இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஆ. இவர் ஒரு சாங்காரான்னு என் மனதில் நினைத்தேன். எனக்கு அப்படி நினைத்த காரணத்தினால் ஆ. அன்னவருக்கு ஆ. நான் நினைத்த காரியத்தை அவர் மனதில் நினைத்துக் கொண்டார். நினைத்து கொண்டு அடாடா, ஆ. செருதுண்டன் வந்து ஆ. தன் மகனை அறுத்து அறுத்து கறி சமைத்து விட்டோம். ஆ. இவர் இது வந்து ஆ. சாப்பிட மாட்டார் என்று இருக்கிறாரு. தெரிவிக்கிறாரே. அப்ப வந்து ஆ. அதே செருதுண்டா, செருதுண்டா, உன் மனதிலே இருப்பது சரியில்லை. சரியல்ல. நீ வெளியே சென்று உன் மகனாகி சீராளனை கூப்பிடு. அப்படி கூப்பிட்டால் ஆ. அண்ணவன் வருவான் அப்படி என்றார். அப்ப நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன? ஆனால் கேளும் சுவாமி, சுவாமி. மகனே இல்ல, ஆமா. மகன் இல்லாதவனை வா என்றால் எப்படி வருவானா? கூப்பிட்டால் வருவான். வருவான். ஆ. நீ செய்யறது சரியில்லை சரியில்லை. அப்படின்னு மனதில் நான் சொன்னேன். ஆஹா. இந்த ஒரு காரணத்துக்காக ஆமா. அவர் என்ன தெரியுதா? ஆ. அதே செருதொண்டா. செருதுண்டா, ஆ. நீ செய்தது பெருசல்ல. ஆமா. உன் மகனை எடுத்து நீ கறி சமைத்ததாய் ஒன்றே நினைக்கின்றாய். நினைக்கிறாயே. ஆனால் நீ வா ஆ. என் கூட ஆ. காரைக்கால் அம்மையா ஆ. சொன்னவர். காரைக்காட்டு அம்மையா. காரைக்காட்டு அம்மையா ஆ. அன்னவர் தன்னம் தனியாக ஆஹா. கணவன் இல்லாமல் ஆமா. ஒரு சின்ன குழந்தையை வைத்து ஆ. அவன் தினம் கூலி வேலை செய்து ஆ. அந்த கூலியை கொண்டு வந்து குத்தி ஆமா. நெல்லை குத்தி குத்தி அரிசி எடுத்து ஆஹா. எனக்கு அதுவே படைக்கின்றான். பெருசாக அன்னமளிக்கிறார். எனக்கு படைக்கின்றான். ஆமா. அந்த நொய்யை எடுத்து அவளும் அவன் பையனும் சாப்பிடுறான். சாப்பிட்டுக்கிறாங்க. அவனை பார்க்க வேண்டும். ஆ. நீ வா என்று தெரிவித்தார். தெரிவித்தார். அதனால் பகவான் என்று அழைத்தார். அழைத்தார். நான் அவரை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டாம். ஐயா பாம்பு போடாலும் செருகொண்ட பக்தன் அழைத்தபடி வந்திருக்கிறார். இது போ. ஓ சுவாமி, செருகுண்டா, உனக்கு தருணம் ஐயா. தங்கள் திவ்ய பொற்பாதகங்களுக்கு செருதுண்ட பக்தன் அனைவரும் மங்கள விளையாட்டம். விட்டபடினால் என்றென்றைக்கும் சுகமாகத்தானே இந்த திருத்தங்காட்டாங்குடியில் வாங்கியிருப்பாய் எழுந்துருவப்பா சுவாமி. மக்களை வர வைத்தீர்கள். எங்க போகணும், எதற்காக வர சொன்னீங்க?
என்ன நினைத்தாய்? நம்ம இந்த பூமியில் நாமளே ஒரு மானிடன், நமக்கோ ஒரு பிள்ளை. இந்த பிள்ளையை இந்த பரமேஸ்வரனுக்கு அற்புதமாக கொடுத்தோம். அப்படி என்று பெருமையாக நேற்றானே நினைத்தார். மனதிலே நினைத்தார். நானும் அடாடா இப்பேர் வந்தவன் எங்க கூட்டிட்டு போனோம், அங்க கூட்டிட்டு போனாதான் அவனுக்கும் அந்த யோசனை வரும். இதை விட அவங்க அந்த பக்தி பார்க்க வேண்டும். ஆமா எப்பா உனக்கும் உன்னை விட யாரு எப்பேர் வந்தவங்க பக்தியில் சிறந்தவங்க அப்படின்னு பார்ப்பதற்காக உன்னை அழைத்து நம்ம இருவரும் என்ன போன வேண்டும். இந்த உருவத்தால போனா கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. நாம நீ ஒரு சாமியாராகவும் நானும் ஒரு சாமியாராகவும் செல்ல வேண்டிய காரைக்காலுக்கு போகலாம். அதை தத்துவம் யோசனை பண்ணி பார்க்கலாம். ஊருக்கு ஒரு பக்கமா கொஞ்சம் அமர்ந்து இருப்போம். அப்புறம் பாத்துக்கலாமா? ஊருக்கு ஒரு பக்கமா ஒதுங்கி நிற்போம். யாரோ பக்கத்துல கூப்பிட்டு கேட்போம், யாரு எங்க காரகாலமா யாரு அப்ப இருக்கு. யாரும் என்ன கேட்கலாம்னு பாக்கலாம். சாமியாராக வடிவெடுத்து காரைக்கால் நகருக்கு சென்று கொண்டு போகும் நேரத்தில் அந்த நேரத்தில் காரைக்காலில் வாசம் செய்து வரக்கூடிய காரைக்கால் கர்ப்பராக கோயிலில் அந்த ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம்.
பின்னால பொண்ணா பிறந்தா ஒரு 5 வயசு வரைக்கும் எப்படி பழகணும் 10 வயசுக்கு மேல எப்படி பழகணும் சொல்றது கேளுமா. இப்ப என்ன தடை ஒரு ஆசையில ஒரு பாண்டா முன்னாடியே தடவுனா பாத்துக்கடா பெத்த புள்ளி மேல மேல தடவை பாடுறான் பாசம் வைக்காதப்பா கை விட்டு விந்து விடுவேன். அப்படியா? அதான் இருக்கட்டும். எப்பா ஆமா, நான் உனக்கு ஒரு பொண்ணா பிறந்து அந்த கலைஞருக்கு முன்னாடி கட்டி கொடுத்தியே அவன் நல்ல பையன் தானே கட்டி கொடுத்த. அவன் கட்டிட்டு போனனால அவன் நல்ல பையன் தான் போய் இருந்தான். காலையில கட்டி சாப்பாடு ஆக்கி டிஃபன் பாத்திர போட்டு அவனுக்கு வேலைக்கு அமைச்சிட்டு நான் ரூம்லயே இருப்பேன்பா. அப்புறம் அதை கண்டுபிடிச்சி என் மாமியாரி அவன் வேலை விட்டு வந்தது ஏண்டா பையா உன் கொண்டாட்டி என்னவே அந்த ரூம்லயே போட்டுக்கிட்டு ரூம்லயே இருக்கிறான் செல்போன்லயே போட்டு எவனே நோட்டிட்டு இருக்கிறானா செல்போன்ல நோட்ட முடியும் அப்படின்னா செல்போன்ல யாரு கூட பேசிட்டு சொல்ல என் மாமியாரி பேச்ச கேட்டுக்கிட்டு என் புரிஞ்சுக்கார போட்டு போட்டு இருக்குது நீ விடுற இல்லையா இறங்கட்டுங்க என் மாமியார் பேச்சு கேட்டுக்கிட்டு போட்டு போட்டு அடிக்கிறான்பா. வீட்டுல இருந்தாதான் மாமியார் அப்படியே அடித்தான். அவன் பொண்டாட்டியும் போட்டுக்கிட்டு அப்படியே அடித்தான். அவன் யாரு பொண்டாட்டி அவர் பொண்டாட்டி ஒரு அவன் ஆயார அக்கால பேசினா கரெக்ட். அவன் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? ஆமா, நான் கோவத்துல அது மாதிரி பேசிட்டேன். அவளே போட்டு போவியா? கோவத்துல வீட்டுல இருந்தாலும் மாமியார் கறி இப்படி சொல்றான்னு நான் நேரம் இந்த செட்டியார் கடைக்கு போய் எந்த செட்டியார் கடைக்கு இங்க இருக்கிற இந்த செட்டியார் கடைக்குதாம்மா என் கூட போற அண்ணன் மாதிரி 1 மணி நேரம் இருந்து 3 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு வருவோம்பா. அதை கண்டுபிடிச்சா மனசுல இருக்கிற குறையெல்லாம் சொல்லி அவர் என்ன சொல்லுவாரு? பேசுவாங்க. ஆமா, உன் புருஷன் ஒரு குடிகாரனாச்சு, ஒரு நல்லது கிடந்தா குடிச்சுட்டு ஆட்டம் போடுவானே அது எப்படிமா கொடுத்தனம் பண்ற அப்படின்னு அவர் கேட்காருப்பா. இல்ல வாய முடிஞ்சு சூத்தால கேட்டாருப்பா. அதுக்கு அவருக்கு 1 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிடுவேன். இதை கண்டுபிடிச்ச நாட்டம் முடிச்ச நாத்தனா காரியாக அதான் பேரு இப்ப நாட்டம் முடிச்சு நாத்தனா பாரு. ஏண்டா தம்பி நான் பொண்டாட்டி அந்த செட்டியார் அண்ணியே போயிட்டு அந்த செட்டியார் அண்ணியா நொட்டிட்டு இருக்கிறாருன்னு சொல்ல போட்டு போட்டு அடிக்கிறான்பா. ஏண்டா தம்பி வீட்டுல இருந்தா தினந்தோறும் மனையாகப்பட்டு செட்டியார் கண்ணிலே பேசிட்டு இருக்காங்க, கேட்க மாட்டியா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வீட்டுல இருந்தா மாமியார் தொல்ல, வெளியே வந்தா நாத்தனா சொல்ல. யாருட்டுப்பா போறது? நீ யாருகிட்டையும் பார்க்கல, மத்தாளக்காரர்கிட்ட போ. ஐயோ அப்பா அவன் மட்டும் தேவலப்பா. செத்து போன மாட்டு தோலையா இந்த போட்டு போட்டுட்டு இருக்கிறான். நான் மாட்டுனா என்ன அடி அடி போன படுக்க வச்சு அடிக்கிறான், உடனே நிமித்தி வச்சு அடிக்கிறான். எப்பா அவன்ட்டு வேணாம் எப்பா. அதனால ஏப்பா நான் என்ன சொல்றேன், சரி மத்தாளக்காரா மாவன் இருக்குது, எங்க அண்ணன் மாவன் பார்த்து சொல்லு. மாவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் 2ஆம் தாரமா பண்ணிக்கிறியா? சொல்லு என்ன என்ன வேணும்? எதுவுமே வேணும். ஆசைப்படுறான். ஏதாச்சும் ஒரு தப்பு செய்துட்டா என்ன